அனைவருக்கும் வணக்கம். மீனா டீச்சர் ஸ்கூல்லேருந்து கிளம்புறாங்க வீட்டுக்கு வர்றதுக்கு. அதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. சொல்லுமா அப்பா, இன்றைக்கி நைட் என்ன செய்ய போகிறீங்க சாப்பிட்றதுக்கு? கண்ணு, இட்லி ஊற்றிட்டுமா? வேண்டாம்ப்பா, உங்களுக்கு நான் ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன். உங்களுக்கு பிடிச்ச கொத்து பரோட்டா வாங்கிட்டு வரட்டுமா? 2 பேர் சேர்ந்து சாப்பிட்லாமா? சரிம்மா அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா சந்தோஷப்படுறார். மீனா டீச்சர் போகிற வழியில் ஹோட்டலுக்கு போகிறாங்க. கொத்து பரோட்டா இலையில சுட சுட இலையில வச்சு மடக்கி கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்குறாங்க. வர வழியில் ஒரு காட்டுப்பாதையில் போக வேண்டிய சூழ்நிலை. அந்த வழியை தான் வர்றாங்க. தென்னை மரத்துலேருந்து நல்லா காற்றடிக்குது. மீனா டீச்சர் வரும்போது தென்னை மட்டை கீழே விழுந்துருது மீனா டீச்சர் மேலே. நிலை தடுமாறி கீழே விழுந்துடுறாங்க. 2 பேர் ஒடியாராங்க. மீனா டீச்சர் நினச்சிக்கிட்டாங்க நம்ம கீழே விழுந்துட்டோம், நம்மளை தூக்கி விட்றதுக்கு தான் வர்றாங்க அப்படின்னு. ஆனால் அவங்க 2 பேர் மீனா டீச்சரை தூக்கி விட்றதுக்கு வரல. தென்னைமட்டை மீனா டீச்சர் மேலே உழுவுறதுக்கு ஏற்பாடு பண்ணினதே, பிளான் பண்ணி பண்ணினது, காற்றுக்கு தானா விழலை, பிளான் பண்ணினதே அவங்க 2 பேர் தான். வர்றாங்க. மீனா டீச்சர் சீலையை உருவி மீனா டீச்சர் வாய்க்குள்ளே வச்சு பொத்துறாங்க. அதாவது சீலையை நிறைய வாய்க்குள்ளே திணிச்சிட்டா மீனா டீச்சர்னால் சத்தம் போட முடியாது பண்ணுறாங்க. மீனா டீச்சர்னால் சத்தம் போட முடியல. மீனா டீச்சர் தரன்னு இழுத்துட்டு அவங்க 2 பேரும் மாந்தோப்புக்குள்ளே இழுத்துட்டு போகிறாங்க. மீனா டீச்சருக்கு என்ன ஆச்சு? அவங்க அப்பா, வயதான அப்பா காத்துட்ருக்கிறாரு. நம்ம பொண்ணு வருவா கொத்து பரோட்டா வாங்கிட்டு காத்துட்ருக்கிறாரு. இன்னும் காத்துட்ருக்கிறாரு.